தற்போதைய அண்மை செய்தி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் 2-2 என்ற கணக்கில் டிரா ஆனது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் 2-2 என்ற கணக்கில் டிரா ஆனது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 5வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் 2-2 என்ற கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வந்த நிலையில பரபரப்பான ஆட்டத்தில் இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தற்பொழுது இந்த தொடரை சமன் செய்திருக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரை 2-2 என்ற கணக்கில் சமன் செய்திருக்கிறது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய கிரிக்கெட் அணி மொத்தம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடி வந்தது. இந்த நிலையில முதல் போட்டியில் இங்கிலாந்தும் 2வது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது. இதனையடுத்து 3வது போட்டியில இங்கிலாந்து அணியும் 4வது போட்டி டிராவானது. இந்த நிலையில 5வது மற்றும் கடைசி போட்டி கடந்த 31ஆம் தேதி லண்டன் ஓவல் மைதானத்துல துவங்கியது. இங்கிலாந்து அணி டாஸ் வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்குமே 4 மாற்றங்கள் அந்த நிலையில் செய்யப்பட்டிருந்தது. அதே போல இந்திய அணியிலும் பும்ரா உட்பட ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன்களும், இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்களும் எடுத்தது. பின்னர் 23 ரன்கள் பின்தங்கிய இந்திய அணி 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. இதில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அரை சதம், அதே போல ரவீந்திர ஜடேஜா ஆகஸ்தீப்போட அரை சதத்துடன் இந்திய அணி 2வது இன்னிங்ஸ்ல 396 ரன்கள் எடுத்து இங்கிலாந்து அணிக்கு 374 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. இதனையடுத்து 374 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நேற்று இங்கிலாந்து அணி தங்களுடைய ஆட்டத்தை தொடர்ந்தது. குறிப்பாக 3வது நாள் ஆட்ட நேரத்தில் இங்கிலாந்து அணி 58 ரன்களுக்கு 1 விக்கெட் இழந்த நிலையில நேற்று 4வது நாள் ஆட்டம் என்பது தொடங்கியது. 4வது நாள் ஆட்டம் என்பது பரபரப்பாக நடைபெறாமல் அது முதற்கட்டத்தில் 2 விக்கெட் இருந்தாலும் அடுத்ததாக இங்கிலாந்து அணியில ஹரி புரூக்கும் ஜோ ரூட்டும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இங்கிலாந்து அணியின் வெற்றியை தன்வசம் எளிதாக பெறுவதற்காக 2 பேருமே சதமிழந்தனர். இருந்தாலும் ஆட்டம் நேர முடியக்கூடிய தருவாயில இங்கிலாந்து அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தது. இறுதியில் நேற்றைய தினம் ஆட்ட நேர முடிவில் 35 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் நேற்று 4வது நாள் ஆட்டம் என்பது முடிவடைந்தது. அப்பொழுது இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளை இழந்தது. இந்த நிலையில இன்றைய போட்டி 5வது நாள் ஆட்டம் என்பது தொடங்கியது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்ற பிரகாசம் என்பது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்திய அணியை பொறுத்த வரைக்குமே 4 விக்கெட்டுகளை எடுத்தால் இந்திய அணி வெற்றிபெறும். இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்குமே 35 ரன்கள் அடித்தால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும். இந்த நிலையில் இன்று 5வது நாள் ஆட்டம் வந்து பரபரப்பாக தொடங்கிய இந்த ஆட்டத்தில் இன்று 5வது நாள் ஆட்டத்தை இங்கிலாந்து அணி தரப்பிலிருந்து ஜெமி ஸ்மித்தும் குஸ் ஆட்டிக்சனும் களமிறங்கினார்கள். ஜெமி ஸ்மித் 2 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க ஆட்டிக்சன் மட்டும் ஒரு பக்கம் வந்து சற்று நிலைத்து நின்றார். இருந்தாலும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா வீழ்த்த இங்கிலாந்து அணிக்கு வெற்றிக்கு 11 ரன்கள் தேவைப்பட்டது. அப்பொழுது காயம் காரணமாக இருந்த கிறிஸ் வோகஸ் ஏற்கனவே பந்து வீச முடியாமல் இந்த தொடரிலிருந்து விளங்கினாலும் கூட காயம் காரணமாக இருந்த கிறிஸ் வோகஸை பொறுத்த வரைக்குமே ஒத்த கையில், அதாவது ஒரு கையில் காயம் ஏற்பட்டாலும் ஒத்த கையோடு தங்களோட பேட்டிங் திறமையை வெளிப்படுத்துவதற்காக இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்காக காயத்தையும் பொருட்படுத்தாமல் விளையாடி வந்தார். இருந்தாலும் கூட 17 ரன்கள் தேவைப்பட்ட போது ஆட்டிக்சன் ஒரு 6 அடிக்க அடுத்த 11 ரன்கள் தேவைப்பட்டது. இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இறுதியில் இங்கிலாந்து அணி 10 விக்கெட் இழப்பிற்கு 367 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இறுதி விக்கெட்டாக சிராஜ் குஸ் ஆட்டிக்சனை போல்ட் எடுக்க இங்கிலாந்து அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்திய அணி தோல்வி அடைந்துடும் என எதிர்பார்க்கப்பட்ட கடைசியில இங்கிலாந்து அணி 80 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தது. இந்திய அணிக்கு பெரும் சாதகமாக அமைந்து தற்பொழுது வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிருக்கிறது, தொடரை சமன் செய்திருக்கிறது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 2-2 என்ற கணக்கில் இந்தியா சமன் செய்திருக்கிறது. முத்துக்குமார், கடைசி ஓவர் யார் வீசியது, அது தொடர்பான கூடுதல் விவரங்கள்? நிச்சயமாக இந்த இடத்தை பொறுத்தவரைக்குமே பரபரப்பாக நடைபெற்றிருந்த போட்டியில இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பு, அதன் அடிப்படையில பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜுமே மாறி இந்த வேகப்பந்து வீச்சை வீசினார்கள். இதனால் இங்கிலாந்தினுடைய விக்கெட் என்பது அடுத்தடுத்து சரிய தொடங்கியது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்திய அணி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி வெற்றியை தன்வசப்படுத்தியிருக்கிறது. அதுல 4 விக்கெட்டுமே வேகப்பந்து வீச்சுக்கு விழுந்திருக்கிறது. குறிப்பாக சிராஜை பொறுத்த வரைக்குமே 3 விக்கெட்டுகளை இன்றைய தினத்திலும் பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்குமே 1 விக்கெட்டை நடத்தினார். கடைசி 2 அதாவது
அணியினுடைய 86வது ஓவர் தான் இப்பொழுது இங்கிலாந்து அணி தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த 86வது ஓவரை முகமது சிராஜ் வீசியிருக்கிறது. முகமது சிராஜ் வீசிய அந்த 86வது முதல் பந்திலேயே அட்டிக்சன் போல்ட் ஆகி தற்பொழுது வெளியேற இந்த அணி வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் முகமது சிராஜை பொறுத்தவரைக்குமே நடப்பு தொடர்ல அதிக ஓவர்களையும் வீசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தற்போது நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே சிராஜி அந்த எல்லைக்கோட்டின் அருகே நின்று கேட்சை பிடித்து 6 லைன்ல போனது இந்தியாவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமைந்தது. நேற்றைய தினமே ஹரிபுருக்கு சதம் இல்லாமல் முன்கூட்டியே அது கிட்டத்தட்ட 35 ரன்களுக்கு கட்டமிழக்க வச்சிருக்கலாம். அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்ததுதான். ஹரிபுருக் மற்றும் ஜோ ரூட் இருவருமே அந்த சதம் இல்லாசி இந்தியாவுடைய வெற்றியை எளிதில் தகர்த்து இங்கிலாந்து அணிக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக இருந்தாலும் சற்றும் மனம் தளராமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை, அதாவது சற்று நேற்றைய தினம் மழை பெய்தாலும் கூட அது இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்து பிச்சில ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் தங்களுடைய திறமை வெளிப்படுத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 5வது டெஸ்ட் போட்டியை பொறுத்திருக்குங்க. 5வது டெஸ்ட் போட்டியில் 2வது இன்னிங்ஸ்ல வேகப்பந்து வீச்சாளர்கள், அதாவது ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் 3 பேருமே சேர்ந்துமே இந்த 10 விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காங்க. அதன் அடிப்படையில் முகமது சிராஜ் 5 விக்கெட்டுகளையும், பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட்டுகளையும், ஆகாஷ்தீப் 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்கிறார்கள். தற்போது வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான அந்த இங்கிலாந்து மைதானத்தில் இந்தியாவினுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி இந்த 5வது போட்டியை வெற்றி பெற்று தொடரை சமன் செய்வதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.